ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கோட் மீல். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, லீட் கோட் சீரிஸ்ல புதுசா ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ண போறோம். அது என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா, லீட் கோட்ல இருக்க வேலிட் பேரந்திசிஸ், அதாவது 20th சம் வந்து இன்னைக்கு சால்வ் பண்ண போறோம். இது ஒரு ஈஸி கொஸ்டின் தான். ஸோ வந்து நம்ம இதோட லாஜிக் அண்ட் தென் எக்ஸ்பிளனேஷன் வந்து உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிரும்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம வந்து ப்ரீவியஸ் சம்ஸ்ல வந்து நம்ம எப்படி ஒரு கொஸ்டினை சால்வ் பண்ணோமோ அதே மெத்தட்ல தான் வந்து இந்த கொஸ்டினை சால்வ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வந்து கொஸ்டினை ஒரு வாட்டி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அண்ட் தென் வந்து இதோட லாஜிக்கை வந்து ஒரு ஒயிட் போர்டில் எக்ஸ்பிளைன் பண்றேன். அண்ட் தென் வந்து அதை கோடா கன்வெர்ட் பண்ணி எப்படி வந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுன்னு சொல்லி பார்த்துடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து கொஸ்டின்ல என்ன கொடுத்திருக்காங்க? given a string s containing just the characters, ஒரு 3 types of brackets கொடுத்திருக்காங்க and then வந்து ஒரு கண்டிஷன் 3 கண்டிஷன் கொடுத்திருக்காங்க. ஓகேவா? அந்த 3 கண்டிஷன் என்னன்னு சொல்லி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஓப்பன் brackets must be closed by the same type of brackets. ஓகேவா? அதாவது எந்த bracket ஓப்பன் ஆயிருக்கோ அதே bracket எல்லாம் க்ளோஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. and then வந்து ஓப்பன் brackets must be closed in the correct order. அதாவது ஓப்பன் பிராக்கெட்டும் க்ளோஸ் பிராக்கெட்டும் வந்து கரெக்ட் ஆர்டர்ல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இதெல்லாம் வந்து என்னன்னு சொல்லி ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போதைக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க மட்டும் பார்த்துக்கலாம். ஓகே, எவ்ரி க்ளோஸ் பிராக்கெட் ஹேஸ் அ கரஸ்பாண்டிங் ஓப்பன் பிராக்கெட் ஆஃப் த சேம் டைப். அதாவது ஒவ்வொரு ஓப்பன் பிராக்கெட்டும் அதோட கரஸ்பாண்டிங், அதாவது இப்போ இந்த மாதிரி ஒரு பெராந்தசிஸ் இருந்ததுன்னா அதே க்ளோஸ்டு பெராந்தசிஸ் தான் வந்து அதோட என்க்ளோஸ் பண்ணிருக்கணும். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இப்போ வந்து இதுல ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரிங்குள்ள என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு செட் ஆஃப் பிராக்கெட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பிராக்கெட் வந்து வேலிடா இல்ல இன்வேலிடான்னு சொல்லி உங்களுக்கு பார்த்த உடனே தெரிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஒரு ஓப்பன் பிராக்கெட் இருக்கு, அதுக்கு கரஸ்பாண்டிங்கா வந்து அதோட க்ளோஸ்டு பிராக்கெட் இருக்கு. ஸோ வந்து இதுல வந்து இன்வேலிடா இருக்கிறதுக்கு எந்த ஒரு சான்ஸும் இல்லை. ஸோ இது ஒரு வேலிட் பிராக்கெட்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து எக்ஸாம்பிள் 2ல வந்து அதே மாதிரி தான். இங்க வந்து ஒரு பிராக்கெட் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி இங்க 3 டைப்ஸ் ஆஃப் பிராக்கெட் வந்து அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பார்த்தாலும் தெரியுது இது ஒரு வேலிட்னு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இதுல பார்த்தா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இங்க ஒரு ஓப்பன் பிராக்கெட் இருக்கு அண்ட் தென் வந்து க்ளோஸ்டு பிராக்கெட் இருக்கு, பட் வந்து அதோட கரஸ்பாண்டிங் பிராக்கெட் இது கிடையாது. இது இங்க வந்து நம்மளுக்கு நார்மல் பேராந்திசிஸ் கொடுத்துருக்காங்க, பட் க்ளோஸ்டு வந்து ஸ்கொயர் பிராக்கெட் யூஸ் பண்ணிருக்காங்க. சோ இது ஒரு இன்வேலிட் காம்பினேஷன் இதுல இருந்து நமக்கு தெரியுது. சோ இந்த 3 டைப் ஆஃப் எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மொத்தத்துல கொஸ்டின்ல என்ன சொல்ல வராங்கன்னா, கொடுத்திருக்க பேராந்திசிஸ் எல்லாமே வந்து கரெக்ட் ஆர்டர்ல அண்ட் தென் வந்து கரெக்ட் ஃபார்மேட்ல இருக்கான்னு சொல்லி செக் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்படி கரெக்டா இருந்தா நம்ம ட்ரூன்னு அவுட்புட் கொடுக்கணும், இல்லனா வந்து ஃபால்ஸ்னு அவுட்புட் கொடுக்கணும். ஓகேவா? ஓகே, நம்ம கொஸ்டினோட லாஜிக் வந்து ஒரு ஒயிட் போர்ட்ல எக்ஸ்பிளைன் பண்றேன், உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஓகே, நமக்கு 3 எக்ஸாம்பிள்ல கொடுத்திருந்த இன்புட் ஸ்ட்ரிங் பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா இருந்தது. சோ அதை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணா உங்களுக்கு புரியாது. சோ நானா ஒரு இன்புட் எடுத்துக்கிறேன். s equal to ஓகே, இதுதான் வந்து கிவன் இன்புட்டா நீங்க கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ நம்ம இதுல என்ன செக் பண்ணணும்னா, ஆக்சுவலா கொடுத்திருக்க ஸ்ட்ரிங்ல ஓப்பன் பிராக்கெட்ஸோட கவுண்ட்டும் க்ளோஸ்டு பிராக்கெட்ஸோட கவுண்ட்டும் ஈக்குவலா இருக்கணும். அதே மாதிரி அதோட ஆர்டரும் வந்து ஈக்குவலா கரெக்டா, அதாவது கரெக்ட் ஃபார்மேட்ல இருக்கணும். ஓகேவா? இந்த ஸ்ட்ரிங் எடுத்துக்கிட்டோம்னா இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஓப்பன் பிராக்கெட் இருக்கு அண்ட் தென் இன்னொரு ஓப்பன் பிராக்கெட் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து இன்னொரு க்ளோஸ் பிராக்கெட் இருக்கு. சோ இது ரெண்டும் பேர் ஆயிருச்சு. சோ நான் இதை நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்லை, இதை நம்ம இக்னோர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து இன்னொரு க்ளோஸ்டு பிராக்கெட் இருக்கு. சோ இந்த பேருக்கு இந்த பேர் வந்து மேட்ச் ஆகுது. சோ இது ரெண்டையும் வந்து இக்னோர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இது ரெண்டும் பார்த்தாவே தெரியுது இது ஒரு பேர்னு. சோ நம்ம இது ரெண்டையும் இக்னோர் பண்ணிடலாம். மொத்தத்துல கொடுத்திருக்க மொத்த ஸ்ட்ரிங் வந்து நமக்கு ஒரு வேலிட் பேரந்திசிஸ்னு சொல்லிட்டு இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? இப்போ இதுதான் வந்து ஆக்சுவலா வந்து நம்ம கோடிங்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஓகேவா? இப்போ நான் ஆக்சுவலா நான் என்ன லாஜிக் எழுத போறேன்னு சொல்லிட்டு கோட்ல என்ன எழுத போறேன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு இந்த போர்ட்ல எக்ஸ்பிளைன் பண்றேன், உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. ஓகே, இந்த கொஸ்டினுக்கு நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய மெத்தட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்டாக் மெத்தட் ஃபாலோ பண்ண போறோம். ஓகே, ஸ்டாக்னா என்னன்னு சொல்லி உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்னு நினைக்கிறேன். அப்படி தெரியாதவங்க நம்ம பிகினர்ஸ் வீடியோல நம்ம அந்த ஸ்டாக்னா என்னன்னு சொல்லி அதில் கவர் பண்றோம். ஸோ அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, நம்ம டைரக்டா வந்து நம்ம லாஜிக்குள்ள என்டர் ஆகிடலாம். ஓகே, நான் ஸ்டாக்கை வந்து எஸ்டின்னு வச்சுக்கிறேன். இப்போதைக்கு ஒரு லிஸ்ட்டை வந்து ஸ்டாக்கா கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ நான் ஸ்டாக் வந்து ஃபர்ஸ்ட் வந்து எம்டியா இருக்கு. ஓகேவா? இப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன், இதில் இருக்க ஒவ்வொரு எலமெண்டா எடுத்து ஐட்ரேட் பண்ண போறேன். அதாவது ஐட்ரேஷன்னா ஒன்றும் இல்லை, எடுத்து ஒவ்வொன்றா செக் பண்ண போறேன். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நான் செக் பண்ற ஒவ்வொரு எலமெண்ட்டும் வந்து ஓப்பன் பிராக்கெட்டா இல்ல க்ளோஸ்ட் பிராக்கெட்டான்னு சொல்லி ஃபர்ஸ்டே செக் பண்றேன். ஓகேவா? இப்போ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன இருக்கு, ஒரு ஓப்பன் பிராக்கெட் இருக்கு. அது ஸ்கொயர் பிராக்கெட்டா இருக்கலாம், இல்ல பேரந்திஸா இருக்கலாம், இல்ல வந்து கர்லி பிரேஸா கூட இருக்கலாம். இப்போதைக்கு அது ஓப்பனா இல்ல க்ளோஸா மட்டும் செக் பண்றேன். ஓகேவா? இப்போ இது வந்து நம்மளுக்கு கொடுத்திருக்க ஃபர்ஸ்ட் எலமெண்ட் வந்து ஒரு ஓப்பன் ஸ்கொயர் பிராக்கெட். ஓகே, நம்ம வந்து ஒருவேளை நம்ம கொடுத்திருக்க பிராக்கெட் வந்து ஓப்பன் பிராக்கெட்டா இருந்தா அதை இந்த ஸ்டாக் உள்ள நான் டைரக்டா வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஆட் பண்ணியாச்சு. அண்ட் தென் வந்து செகண்ட் வந்து எனக்கு ஆக்சுவலா வந்து ஒரு ஓப்பன் இதுதான். சோ அதையும் வந்து நான் டைரக்டா வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து க்ளோஸ்டு. இப்போ இந்த க்ளோஸ்டு வரும்போது தான் நமக்கு வந்து புதுசா ஒரு கண்டிஷன் தேவைப்படுது. இப்போ க்ளோஸ்டா இருக்கு. இப்போ க்ளோஸ்டா இருந்தா எனக்கு முன்னாடி இருக்கிறது வந்து கண்டிப்பா வந்து ஓப்பனா தான் இருக்கணும். அப்பனாதான் வந்து எனக்கு இது ஒரு பேரா இருக்கும், அதே மாதிரி ஒரு கரெக்ட் ஆர்டர்ல இருக்கும். சோ வந்து இப்போ நான் இந்த க்ளோஸ்டு பிராக்கெட் எடுக்கும்போது இங்க நான் க்ளோஸ்டு பிராக்கெட் போடுறேன். இப்போ எனக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருக்க பிராக்கெட்டும் இப்போ இந்த கரண்ட் பிராக்கெட்டும் வந்து ஆக்சுவலா வந்து சேம் டைப் ஆஃப் பிராக்கெட். அதே மாதிரி எனக்கு ஒரு பேர். சோ வந்து இது ரெண்டையும் நான் இக்னோர் பண்ணிடலாம்ல. இக்னோர் பண்றது மீன்ஸ் இந்த ஸ்டாக்கை விட்டு இந்த ரெண்டையும் ரிமூவ் பண்ணிடலாம்ல.
ஸோ எனக்கு இப்போ இது ஒன்று மட்டும் தான் இருக்கு. இப்போ எனக்கு கொடுத்துருக்க கொஸ்டின் என்ன எனக்கு இப்போ இதுதான் எனக்கு கொடுத்துருக்க கொஸ்டின் ஆக்சுவலா. இப்போ இந்த கொஸ்டின்ல எனக்கு இது 2 ரிமூவ் ஆயிடுச்சு. ஓகேவா? இப்போ இது 2 எனக்கு இந்த ஸ்டாக்ல இல்ல. இப்போ இது மட்டும் தான் அந்த ஸ்டாக்ல இருக்கு. அண்ட் தென் இப்போ இதை ஆட் பண்ணணும். இப்போ நான் இதை ஆட் பண்றேன். ஆட் பண்ணும்போது இப்போ இதுக்கு முன்னாடி இருக்க பிராக்கெட்டை நான் செக் பண்றேன். அதாவது நார்மலா ஓப்பன் பிராக்கெட்டா இருந்தா நான் டைரக்டா ஆட் பண்றேன். அப்படி க்ளோஸ்டு பிராக்கெட்டா இருக்கும்போது மட்டும் நான் வந்து அதோட ப்ரீவியஸ் பிராக்கெட் வந்து என்ன இருக்குன்னு சொல்லி செக் பண்றேன். ப்ரீவியஸ் பிராக்கெட் வந்து நான் கொடுத்துருக்க ஸ்ட்ரிங்ல செக் பண்ண போறது இல்ல. நான் ஆட் பண்ற ஸ்டாக்ல வந்து செக் பண்ண போறேன். ஓகேவா? இப்போ ஏன்னா வந்து ஸ்டாக்ல தான் வந்து ஒருவேளை எனக்கு ஒரு பேர் இருந்தா அது இடையில டெலீட் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி இருக்க பிராக்கெட் கூட இது கூட பேர் ஆகலாம். ஸோ வந்து இப்போ டெலீட் ஆனதுனால இதுக்கு முன்னாடி இருக்க பிராக்கெட் வந்து இது 2 பேர் ஆகுது இல்ல. ஸோ நான் இது 2 டெலீட் பண்ணிடலாம்ல. டெலீட் பண்றது மீன்ஸ் நான் ஸ்டாக்ல இருந்தே ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகேவா? இப்போ எனக்கு ஸ்டாக் வந்து எம்டி ஆயிடுச்சு. அதே மாதிரி இந்த 4 பிராக்கெட்டுக்கான வேலையும் முடிஞ்சுது. இப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த ஓப்பன் பேரந்திசிஸ் இது வந்து என்ன டைப் ஆஃப் பிராக்கெட்னு பார்க்காதீங்க. ஜஸ்ட் இது ஒரு ஓப்பன் பிராக்கெட்டா கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ ஓப்பன் பிராக்கெட்னா என்ன சொன்னா நான் டைரக்டா வந்து இதுக்குள்ள ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இது ஒரு க்ளோஸ்டு பிராக்கெட். இப்போ க்ளோஸ்டு பிராக்கெட் என்ன பண்ண சொன்னேன்? ஸ்டாக்ல இதுக்கு முன்னாடி ஆட் பண்ண வேல்யூ வந்து இது சேம் டைப் ஆஃப் பிராக்கெட்டான்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அதே மாதிரி இதோட பேரான்னு சொல்லி பார்க்கணும். இப்போ இது 2 பேர் தானே. ஸோ நான் இது 2 ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ எனக்கு மொத்தமா கொடுத்துருக்க ஸ்ட்ரிங்களுக்கு எல்லா வேல்யூ செக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு இந்த ஸ்டாக் வந்து எம்டி ஆயிரும்ல. அதாவது எல்லாத்துக்கும் கரெக்டான பேர் இருக்கு. ஸோ வந்து எல்லாமே நம்ம டெலீட் பண்ணியாச்சு. ஸோ இந்த ஸ்டாக் வந்து கடைசியா நம்ம எல்லாத்தையும் செக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம எடுத்த ஸ்டாக் வந்து எம்டி ஆச்சுன்னா அது வந்து வேலிடு. அப்படி ஒருவேளை எனக்கு வந்து இப்ப கொடுத்துருக்க ஸ்ட்ரிங் வந்து நம்ம இப்படி எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போதைக்கு எக்ஸாம்பிளுக்கு இப்படி இருக்கு. ஓகேவா? இப்படி இருக்கு. இப்ப வந்து நான் ஃபர்ஸ்ட் வந்து இதை ஆட் பண்ணுவேன். ஓகே. நெக்ஸ்ட் வந்து இதை ஆட் பண்ணுவேன். இதை ஆட் பண்ணும்போது இது 2 பேர். ஸோ இது 2 கேன்சல் ஆயிடும். நெக்ஸ்ட் வந்து இங்க ஒரு ஓப்பன் பிராக்கெட் இருக்கு. ஸோ இது மட்டும் ஆட் பண்ணிடுவேன். ஆட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு கொடுத்துருக்க இன்புட் வந்து முடிஞ்சுது ஆக்சுவலா. பட் வந்து எனக்கு இந்த ஸ்டாக்ல வந்து எனக்கு இதோட பேர் வந்து மேட்ச் ஆகல. ஸோ வந்து எனக்கு ஸ்டாக்கோட கவுண்ட் அதோட லென்த் வந்து ஆக்சுவலா எனக்கு ஒன்று மீதி இருக்கும். அதாவது ஒரு பிராக்கெட் வந்து அதுல எக்ஸிஸ்ட் ஆயிருக்கும். ஸோ எனக்கு ஸ்டாக் வந்து எப்ப வந்து அந்த கொடுத்துருக்க இன்புட் ஸ்ட்ரிங்கை வந்து செக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு எம்டி ஆகுதோ அப்பதான் வந்து வேலிட். அப்படி இல்லாம எனக்கு ஒரு வேளை ஏதோ ஒரு பிராக்கெட் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் ஆகுது. அப்படி இருந்துச்சுன்னா எனக்கு வந்து அது ஒரு இன்வாலிட் பேரந்திசிஸ். ஓகேவா? இப்போ எனக்கு இன்வாலிட் பேரந்திசிஸ் வந்து எந்த மாதிரிலாம் டெஸ்ட் கேஸ் அமையலாம்னு சொல்லி நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. ஓகேவா? இப்போ இது ஒரு கேஸ். ஓகேவா? அதாவது இப்போ ஒரு ஓப்பன் பிராக்கெட் ஒரு க்ளோஸ்ட் பிராக்கெட். இப்போ கடைசியா ஒரு ஓப்பன் பிராக்கெட் இருக்கு. ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ல எனக்கு இது 2 ஆட் ஆகி டெலீட் ஆயிடும். ஸோ இது மட்டும் எனக்கு தேவையில்லாம எனக்கு இந்த ஸ்டாக்ல இருக்கும். ஸோ இது எனக்கு இது ஒரு கேஸ். ஓகேவா? இப்போ இது ஒரு இன்வாலிட் கேஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் எந்த மாதிரி இருக்கலாம்னா இப்போ எனக்கு ஒரு வேளை ஸ்டார்டிங்கே இப்போ எனக்கு இப்படி இருக்கு. இந்த பிராக்கெட் இங்கே கொடுக்கறதுக்கு பதிலா இங்கே கொடுக்குறாங்க. இப்படி ஒரு க்ளோஸ்டு பிராக்கெட்டா கொடுக்குறாங்க. ஸோ எனக்கு நான் க்ளோஸ்டு பிராக்கெட் ஆட் பண்றதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்கேன்? எனக்கு ஸ்டாக்ல லாஸ்டா ஆட் பண்ண வேல்யூ வந்து எனக்கு ஒரு ஓப்பன் பிராக்கெட்டா இருக்கணும். அப்பதான் வந்து இந்த க்ளோஸ்டு பிராக்கெட்டை அந்த ஓப்பன் பிராக்கெட்டோட என்னால மேட்ச் பண்ண முடியும். பட் வந்து எனக்கு இங்க ஃபர்ஸ்டே வந்து ஒரு க்ளோஸ்டு பிராக்கெட் இருக்கனால என்னால டைரக்டா ஆட் பண்ண முடியாதுல்ல. ஏன்னா வந்து இது ஃபர்ஸ்டே இருக்கறனால எனக்கு வந்து இதைத்தான் நான் ஃபர்ஸ்ட் ஆட் பண்ண போறேன். ஸோ வந்து எனக்கு ஸ்டாக் வந்து முதல்ல வந்து எம்டியா தான் இருக்கும். ஸோ எம்டி ஸ்டாக்ல வந்து நான் ப்ரீவியஸ் வேல்யூ முதல்ல செக் பண்றது? எனக்கு செக் பண்றதுக்கு இந்த இடத்துல ஒண்ணுமே இருக்காது. ஸோ இந்த க்ளோஸ்டு பிராக்கெட்டை கொண்டு போய் நான் இதோட செக் பண்ண முடியாது. ஸோ ஒருவேளை எனக்கு க்ளோஸ்டு பிராக்கெட்டா இருந்து ஸ்டாக் வந்து எம்டியா இருந்தா ஓகேவா? எனக்கு ஸ்டாக்ல ஒண்ணுமே இல்லை. அதாவது ஓப்பன் பிராக்கெட் அதாவது இருந்தாதான் என்னால செக் பண்ண முடியும். ஒருவேளை ஸ்டாக்கே எம்டியா இருக்கும்போது என்னால செக் பண்ண முடியாது. ஸோ எனக்கு இது ஒரு கேஸ். ஸோ இந்த கேஸ்ல வந்து எனக்கு கொடுத்திருக்க இன்புட் ஸ்ட்ரிங் வந்து இன்வாலிட் ஆகுது. ஓகேவா? இந்த 2 கேஸ் என்னன்னு சொல்லி உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேவா? இப்போ அதே மாதிரி 3வது கேஸ் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். இப்போ ஸ்ட்ரிங்ல வந்து இப்படி இருக்கு. இப்போ ஒரு பேரந்திசிஸ் ஓப்பன் இருக்கு. ஒரு ஸ்கொயர் பிராக்கெட் க்ளோஸ்டு இருக்கு. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் வந்து நார்மலா ஒரு இது இருக்கு. இப்போ இது வந்து ஒரு இன்வாலிட். இப்போ எனக்கு ஆக்சுவலா பார்த்தா எனக்கு ஓப்பன் பிராக்கெட்டோட கவுண்ட்டும் க்ளோஸ்டு பிராக்கெட்டோட கவுண்ட் ஈவனா தான் இருக்கு. பட் என்னன்னா இங்க ஓப்பன் பிராக்கெட் வந்து பேரந்திசிஸ் தான் இருக்கு. பட் க்ளோஸ்டு பிராக்கெட் வந்து ஒரு ஸ்கொயர் பிராக்கெட்டா இருக்கு. ஸோ இது ரெண்டும் வந்து நாட் பேர். அதாவது இது 2 பேர் கிடையாது இல்ல. கரெக்டான ஃபார்மெட்ல இல்ல. ஸோ வந்து இது ஒரு இன்வாலிட் கேஸ். ஓகே. மொத்தமா ஒரு 3 கேஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் கேஸ் என்ன நமக்கு கடைசியில அதாவது எல்லாமே மேட்ச் ஆனதுக்கு அப்புறம் கடைசியில எக்ஸ்ட்ரா ஏதாவது பிராக்கெட் இருந்ததுன்னா அது ஸ்டாக்கை வந்து எனக்கு ஃபில் பண்ணிடும். ஸோ எனக்கு ஸ்டாக் எம்டி ஆகாது. ஸோ செகண்ட் கேஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா எனக்கு ஸ்டார்டிங்லேயே அதாவது கொடுத்துருக்க ஸ்ட்ரிங்கோட ஸ்டார்டிங்லேயே வந்து ஒரு க்ளோஸ்டு பிராக்கெட் இருந்தா அதாவது ஒரு ஓப்பன் பிராக்கெட் இல்லாததுக்கு முன்னாடியே வந்து ஒரு க்ளோஸ் பிராக்கெட் இருந்தா எனக்கு அது ஒரு இன்வாலிட் தானே. அதே மாதிரி 3வது கண்டிஷன் என்ன? எனக்கு ஒரு க்ளோஸ்டு பிராக்கெட் வந்து ஒரு ஓப்பன் பிராக்கெட்டோட மேட்ச் ஆகணும். அப்படி மேட்ச் ஆகலைன்னா மீன்ஸ் இப்போ எனக்கு ஒருவேளை ஸ்கொயர் பிராக்கெட் ஓப்பன்ல இருக்கு, கர்லி பிரேசஸ் க்ளோஸ்ல இருந்தா இது வந்து வேலிட் கிடையாது. ஓகேவா? ஸோ இந்த 3 கண்டிஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதை வந்து நம்ம எப்படி கோட்ல இம்ப்ளிமெண்ட் பண்றதுன்னு சொல்லிட்டு நம்ம பண்ணி பார்த்துடலாம். ஓகே. நம்ம அந்த லாஜிக்ல என்ன பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஸ்டாக் கிரியேட் பண்ணோம். ஓகே. ஸ்டாக்னா ஒன்றும் இல்லை, நான் நார்மல் லிஸ்ட்னு சொன்னேன். ஓகே. நான் நார்மல் லிஸ்ட்டை ஸ்டாக்கா வச்சுக்கிறேன். ஓகேவா? அண்ட் தென் நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்? நம்ம அந்த கொடுத்துருக்க இன்புட்ல இருக்க ஒவ்வொரு எலமெண்ட்டா வந்து ஐட்ரேட் பண்ணோம். ஐட்ரேட் பண்றதுக்கு நம்ம ஃபார் லூப் யூஸ் பண்றோம்.
ஃபார் ஐ இன் எஸ். ஓகேவா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், நம்ம செக் பண்ற ஒவ்வொரு பிராக்கெட்டும் வந்து ஓப்பன் பிராக்கெட்டா இல்ல க்ளோஸ்டு பிராக்கெட்டான்னு சொல்லி செக் பண்ணணுமா? ஸோ எது வந்து ஓப்பன் எது வந்து க்ளோஸ்ன்னு தெரியாதுல்ல. ஸோ அதுக்கு வந்து நம்ம புதுசா ஒரு டிக்ஷனரி யூஸ் பண்ண போறோம். அது எப்படி யூஸ் பண்றோம்னு சொல்லி ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்துடலாம். அப்பதான் வந்து கோட்ல புரியும். ஓகே, நார்மலா ஒரு டிக்ஷனரி ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். அதுக்குள்ள என்ன பண்ண போறேன்னா 3 டைப் ஆஃப் பிராக்கெட்ஸையும் கீ இஸ் டு வேல்யூங்கிற பேர்ல ஸ்டோர் பண்ண போறேன். அதாவது கீ வந்து ஆக்சுவலா வந்து எனக்கு வந்து ஓப்பன் பிராக்கெட் அண்ட் தென் அதோட வேல்யூ வந்து க்ளோஸ்டு பிராக்கெட். ஓகேவா? அதே மாதிரி ஸ்கொயர் பிராக்கெட்டுக்கும் நெக்ஸ்ட் வந்து கர்லி பிரேசஸ். ஓகேவா? இப்போ எனக்கு இப்ப டிக்ஷனரியில் இருக்க கீ எல்லாமே வந்து எனக்கு ஓப்பன் பிராக்கெட்டா இருக்கும். வேல்யூ எல்லாமே வந்து க்ளோஸ்டு பிராக்கெட்டா இருக்கும். சோ இத வச்சு நம்ம ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிடலாம். எது வந்து ஓப்பன் பிராக்கெட், எது வந்து க்ளோஸ்டு பிராக்கெட்னு. சோ இத அப்படியே நான் டைரக்டா வந்து கோட்ல இம்ப்ளிமெண்ட் பண்ண போறேன். ஓகேவா? ஓகே, டிக்ஷனரி ஒன்று கிரியேட் பண்ணணும். ஓகே, இப்போ நமக்கு டிக்ஷனரி கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன கண்டிஷன் சொன்னேன்? ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ல ஃபர்ஸ்ட் வந்து ஓப்பன் பிராக்கெட்டா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம எடுத்த எலிமெண்ட் வந்து ஓப்பன் பிராக்கெட்டான்னு சொல்லி செக் பண்றதுக்கு இஃப் ஐ இன் டி டாட் கீஸ். ஓகேவா? அதாவது டிக்ஷனரியோட கீஸ்ல இருக்கான்னு சொல்லி செக் பண்றேன். ஏன்னா கீ எல்லாமே வந்து ஓப்பன் பிராக்கெட்னு சொல்லியாச்சுல. சோ வந்து அது கீழ இருந்தா அது வந்து கண்டிப்பா வந்து ஓப்பன் பிராக்கெட்டா தான் இருக்கும். ஓகேவா? சோ ஓப்பன் பிராக்கெட்டா இருந்தா நம்ம எந்த ஒரு கண்டிஷனும் செக் பண்ண தேவையில்ல. டைரக்டா வந்து நம்ம ஸ்டாக்ல அப்பன் பண்ணிடலாம். ஓகேவா? st டாட் append of I. ஓகேவா? இப்போ நம்ம வந்து டைரக்டா வந்து நம்மளோட ஸ்டாக்குள்ள அப்பன் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ நம்ம இந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷன் எதுக்கு எழுதிருக்கோம்? ஓப்பன் பிராக்கெட்டுக்கு. நெக்ஸ்ட்க்கு க்ளோஸ்டு பிராக்கெட்டுக்கு. எல்ஸ் கண்டிஷன். இப்ப இஃப் வந்து ஓப்பன் பிராக்கெட்டா இருந்தா எல்ஸ் வந்து டிஃபால்ட்டா வந்து க்ளோஸ் பிராக்கெட் தான் வந்து மென்ஷன் பண்ணுது. ஓகேவா? இப்ப எல்ஸ் கண்டிஷன்ல ஃபர்ஸ்ட் கேஸ் என்ன பார்த்தோம் நம்ம? அதாவது நம்ம ஆட் பண்ணக்கூடிய பிராக்கெட் வந்து க்ளோஸ்டு பிராக்கெட்டா இருக்கும்போது நம்ம ப்ரீவியஸா ஆட் பண்ண பிராக்கெட் வந்து கண்டிப்பா ஓப்பன் பிராக்கெட்டா இருக்கணும். அப்படி ஒருவேளை எனக்கு ப்ரீவியஸா எந்த ஒரு பிராக்கெட்டுமே இல்லாம ஸ்டார்டிங்கே வந்து நான் க்ளோஸ்டு பிராக்கெட் ஆட் பண்ணும்போது, அதாவது ஸ்டாக் எம்ப்டியா இருக்கும்போது நான் ஆட் பண்ண ட்ரை பண்ணா எனக்கு வந்து க்ளோஸ்டு பிராக்கெட் வந்து இன்வாலிடா தான் இருக்கும். சோ இப்ப நான் என்ன பண்ணணும்? ஒரு க்ளோஸ்டு பிராக்கெட் ஆட் பண்ணும்போது ஸ்டாக் வந்து எம்ப்டியா இருக்கா இல்ல அது ஒரு வேல்யூவை ஹோல்ட் பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணணும். சோ அதுக்கு என்ன பண்றேன்? இஃப் st டபுள் ஈக்குவல் டு எம்டி. ஓகேவா? இது எம்டியா இல்லையான்னு சொல்லி செக் பண்றேன். அப்படி எம்டியா இருந்தா அது கண்டிப்பா இன்வாலிட் தானே. ஏன்னா பிகாஸ் நான் உங்களுக்கு இந்த கண்டிஷன் உங்களுக்கு சொன்னேன். அதாவது இப்ப கொடுத்திருக்க கொஸ்டின் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்ப எனக்கு ஸ்டாக் வந்து ஃபர்ஸ்டே வந்து எம்டியா இருக்கும். ஓகேவா? ஸ்டாக் வந்து எம்டியா இருக்கும். சோ எடுத்தோன்னே நான் இதை ஆட் பண்ண ட்ரை பண்ணும்போது எனக்கு ப்ரீவியஸா இந்த ஒரு ஓப்பன் பிராக்கெட் இருக்கணும். அப்பதான் வந்து இந்த பிராக்கெட் ஆட் பண்ணி என்னால இது ரெண்டையும் வந்து கிளியர் பண்ண முடியும். எனக்கு ஸ்டார்டிங்கே ஒரு க்ளோஸ்டு பிராக்கெட்டா இருக்கும்போது ஸ்டாக்கும் வந்து எம்டியா இருக்கு. சோ வந்து இது ஒரு இன்வாலிட் பேரண்டிஸ்னு சொல்லி நம்ம ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஓகேவா? சோ இதை கோட்ல எப்படி போடுறது? இப்ப நம்ம டைரக்டா வந்து க்ளோஸ்டு பிராக்கெட் ஆட் பண்ண ட்ரை பண்ணும்போது எனக்கு ஸ்டாக் எம்டியா இருந்ததுன்னா நான் டைரக்டா வந்து இன்வாலிட்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஓகேவா? ரிட்டர்ன் 0ன்னு கொடுத்தாவே போதும். அது வந்து 0ங்கிறது வந்து பூலியன் வேல்யூல ஃபால்ஸ்னு மீனிங். ஓகேவா? அது வந்து டிஃபால்ட்டா வந்து டிரைவர் கோடே வந்து அது ஃபால்ஸ்னு எடுத்துக்கும். ஓகேவா? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கண்டிஷன் முடிஞ்சது. இப்போ செகண்ட் கண்டிஷன் என்ன பண்ணணும்? அப்படி ஒருவேளை எனக்கு வந்து ஸ்டாக்ல ப்ரீவியஸா ஏதாவது இருந்துச்சுன்னா அப்படி இருக்கும்போது அது வந்து ஓப்பன் பிராக்கெட் அது ஓப்பன் பிராக்கெட்டா தான் இருக்கும் கண்டிப்பா. அது வந்து எனக்கு இப்ப கரண்ட் வேல்யூவோட மேட்ச் ஆகுதான்னு சொல்லி செக் பண்ணணும். அதாவது உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா இப்போ இப்படி 2 பிராக்கெட் இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் ஓப்பன் பிராக்கெட்டை நான் என்னோட ஸ்டாக்ல அப்பன் பண்ணியாச்சு. ஓகேவா? இப்போ இது அந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷன் படி இஃப் கண்டிஷன் படி இது சாட்டிஸ்ஃபை ஆச்சு. இப்போ நெக்ஸ்ட் அந்த க்ளோஸ்டு பிராக்கெட் ஆட் பண்ணும்போது எனக்கு ஒருவேளை இது எதுவுமே இல்லைன்னா இந்த இதே இல்லைன்னா நான் என்ன பண்ண சொன்னேன்? ரிட்டர்ன் டைரக்டா ஃபால்ஸ் பண்ணிடலாம். ஏன்னா வந்து இதை மேட்ச் பண்றதுக்கு எந்த ஒரு பேரும் இருக்காது. இப்போ ஒருவேளை எனக்கு ப்ரீவியஸா ஒரு பிராக்கெட் இருக்கு. அப்படி இருக்கும்போது நான் என்ன பண்ணணும் ஆக்சுவலா? இது ரெண்டும் வந்து பேரான்னு சொல்லி செக் பண்ணணும். எனக்கு மேபி வந்து இந்த ஓப்பன் பிராக்கெட் இதுவா இந்த நார்மல் பேரண்டிஸா இருக்கலாம். இல்ல கர்லி பிரேசஸா கூட இருக்கலாம். பட் வந்து எனக்கு வந்து இதோட பேரா இருக்கணும். சோ நான் என்ன பண்ணணும்? இது ரெண்டும் இப்ப நான் இருக்கிற கரண்ட் பிராக்கெட்டும் அண்ட் தென் வந்து லாஸ்டா ப்ரீவியஸா ஆட் பண்ண பிராக்கெட்டும் வந்து எனக்கு ரெண்டும் பேரான்னு சொல்லி செக் பண்றதுக்கு என்ன பண்ணணும்னா டிக்ஷனரி யூஸ் பண்ணணும். ஓகேவா? அது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இப்ப நான் என்ன பண்ண போறேன்? இங்க ஒரு எல்ஸ் யூஸ் பண்ண போறேன். எல்ஸ் ஓகேவா? இப்ப இந்த எல்ஸ்ல என்ன பண்ண போறேன்? கடைசியா ஸ்டாக்ல ஒரு பிராக்கெட் இருக்கும்ல, அந்த பிராக்கெட்டுக்கான வேல்யூ தான் வந்து அதோட பெர்ஃபெக்ட் பேரா இருக்கும். சோ அந்த பேர் வந்து எனக்கு கரண்ட் வேல்யூவா இருக்கும். அதாவது ஐ தான் வந்து கரண்ட் வேல்யூ அண்ட் தென் வந்து ஸ்டாக்ல இருக்கக்கூடிய கடைசி வேல்யூ தான் வந்து ஓப்பன் பிராக்கெட். ஓகேவா? உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதாவது இப்ப இந்த பிராக்கெட் வந்து எனக்கு ஆக்சுவலா ஸ்டாக் உள்ள இருக்கு. நான் இந்த பிராக்கெட்டை ஆட் பண்ண ட்ரை பண்றேன். சோ நான் இப்ப கடைசியா ஆட் பண்ண பிராக்கெட் இதுதான். இந்த பிராக்கெட்டோட வேல்யூ வந்து எனக்கு டிக்ஷனரியில இதுவா இருக்கும். சோ இப்ப அதே மாதிரி நான் இப்ப கரண்ட்ல ஆட் பண்ற பிராக்கெட் வந்து இதுவா இருந்துச்சுன்னா எனக்கு வந்து ரெண்டையும் ரிமூவ் பண்ணிடலாமா? ஓகே, இப்ப நான் இதைத்தான் நான் ஆக்சுவலா இங்க பண்ண போறேன். ஓகே, எல்ஸ்
இஃப் ஸ்டாக் ஆஃப் -1 தான் வந்து எனக்கு கடைசி வேல்யூ. ஓகேவா? இப்போ இந்த கடைசி வேல்யூ வந்து கண்டிப்பா வந்து இந்த 3ல ஏதோ ஒன்னா தான் இருக்கும். ஓகேவா? இந்த 3 ஓப்பன் பிராக்கெட்ல ஏதோ ஒன்னா இருக்கும். ஸோ இதோட வேல்யூ எனக்கு வேணும். ஸோ என்ன பண்ணலாம், இதை வந்து டிக்ஷனரிக்குள்ள பாஸ் பண்ணா எனக்கு வந்து அதோட வேல்யூ கிடைச்சிருமா? ஓகேவா? இப்போ இந்த வேல்யூ வந்து எனக்கு எதுக்கு மேட்ச் ஆகணும், இப்போ இந்த கரண்ட் ஐக்கு வந்து மேட்ச் ஆகணும். அப்ப டபுள் ஈக்குவல் டு ஐயா இருந்தா. ஓகேவா? இப்போ எனக்கு இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் இருந்தா என்ன பண்ணலாம், நானு இந்த கடைசியா ஆட் பண்ண பிராக்கெட்டை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். பிகாஸ் இப்போ இங்க ஒரு பிராக்கெட் இருக்கு, ஆட் பண்ண பிராக்கெட். இப்போ நான் புதுசா ஒரு பிராக்கெட் ஆட் பண்ண போறேன். ஆட் பண்ணா வந்து நான் இதை புதுசா ஆட் பண்றதுக்கு பதில் இதை ரிமூவ் பண்ணிட்டா போதும்ல. எனக்கு ரெண்டுமே இது ஆடும் ஆகல, இது ரிமூவ் ஆயிடுச்சு. ஸோ வந்து எனக்கு இது ஒரு இந்த ரெண்டும் வந்து ஒரு வேலிட் பேர். ஓகேவா? ஸோ நான் ஸ்டாக் வந்து பாப் பண்றேன். எனக்கு பாப் பண்ணா வந்து டிஃபால்ட்டா வந்து ஸ்டாக்ல இருக்கக்கூடிய கடைசி வேல்யூ தான் ரிமூவ் ஆகும். ஸோ பாப் பண்ணியாச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து எனக்கு ஒருவேளை இது ரெண்டு ஈக்குவலா இல்லைன்னா, ஓகேவா? இப்போ இது ரெண்டுமே ஈக்குவலா இல்லாம இருக்கு. அதாவது இந்த பிராக்கெட் வந்து ப்ரீவியஸா ஆட் பண்ணிருக்கோம். பட் இப்போ நம்ம ஒரு அதாவது க்ளோஸ்டு பேரந்திஸ் வந்து ஆட் பண்ண ட்ரை பண்ணா இது ரெண்டு பேரா இருக்காதுல்ல. அப்படி இல்லாதப்ப நம்ம என்ன பண்ணணும், இன்வேலிட்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஸோ ஓகே, அதுக்கு என்ன பண்றோம் நம்ம இப்போ, எல்ஸ் ரிட்டர்ன் 0 அதே மாதிரி. ஓகேவா? இது இன்வேலிட். ஓகேவா? இப்போ ஒருவேளை எனக்கு எல்லா கொடுத்துருக்க எல்லா இன்புட்டும் வந்து வேலிடா இருக்கு. அதாவது எல்லா பிராக்கெட் வந்து வேலிடா இருக்கு. அப்போ எனக்கு எல்லா பிராக்கெட் வேலிடா இருக்கும்போது எனக்கு கடைசியால ஆட் பண்ணி டெலிட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு ஸ்டாக் வந்து எம்டி ஆயிடும். ஒரு வேலை எம்டி ஆச்சுன்னா அது வந்து எனக்கு ஒரு வேலிட் பேரந்திசிஸ். அப்படி இல்லைன்னா அது ஒரு இன்வேலிட். ஓகேவா? ஏன்னா பிகாஸ் நம்ம அந்த லாஜிக் நம்ம போர்ட்ல ரைட் பண்ணும்போதே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம். ஸோ அதுலயும் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம இப்ப எழுதுனது எல்லாமே வந்து இன்வேலிட்கான கண்டிஷன் அண்ட் தென் வந்து வேலிடை வந்து செக் பண்றதுக்காக. இப்போ எல்லாமே செக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அது வேலிடான்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணணும்ல. ரிட்டர்ன் பண்றதுக்கு என்ன கண்டிஷன் போடணும், இஃப் ஸ்டாக் வந்து எனக்கு எம்டியா இருந்தா கடைசியா, ஓகேவா, ரிட்டர்ன் ட்ரூ. ஓகேவா? ரிட்டர்ன் 1, அதாவது 1னா வந்து இந்த இடத்துல ட்ரூ மீன்ஸ். அப்படி இல்லைன்னா ஓகேவா, ரிட்டர்ன் 0. ஓகேவா? இப்போ நம்ம ரன் பண்ணலாம். ஓகே, நமக்கு வந்து ஒரு டெஸ்ட் கேஸ் வந்து அக்செப்ட் ஆயிருச்சு. அதே மாதிரி எல்லா டெஸ்ட் கேஸும் வந்து பாஸ் ஆகுதான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, நம்மளுக்கு வந்து அக்செப்ட் ஆயிருச்சு. எனக்கு எல்லா டெஸ்ட் கேஸும் கிளியர் ஆயிருச்சு. ஓகே, இந்த கொஸ்டின் புரியாதவங்க கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க, எந்த லைன்ல இருந்து புரியலன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்லயே வந்து உங்களுக்கு தெளிவா எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க ட்ரை பண்றேன். அதே மாதிரி நம்ம வந்து ஒரு 3 டெஸ்ட் கேஸ் நான் எடுத்து உங்களுக்கு ஒயிட் போர்ட்ல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணேன். அந்த 3 டெஸ்ட் கேஸும் வந்து பாஸ் ஆகிற மாதிரி தான் வந்து இந்த ஆக்சுவல் கோடே இருக்கும். ஓகேவா? இந்த 3 டெஸ்ட் கேஸ் வந்து பாஸ் ஆனவே போதும். மீதி இருக்க எல்லா டெஸ்ட் கேஸும் வந்து அதே மாதிரி தான் இருக்கும் கிட்டத்தட்ட. மேபி அதோட லென்த் வேணா சேஞ்ச் ஆகலாம். பட் வந்து லாஜிக் வந்து கிட்டத்தட்ட வந்து அதே மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? இந்த 3 டெஸ்ட் கேஸை தாண்டி வேற எந்த டெஸ்ட் கேஸும் இருக்க சான்ஸே இல்லை. ஸோ வந்து நம்ம கோட் வந்து அதுக்கு வந்து பெர்ஃபெக்டா ரன் ஆகுது. ஓகேவா? ஓகே, இந்த வீடியோக்கு அவ்வளவுதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. அண்ட் தென் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோவை தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குற வரைக்கும் குட் பை ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ நைஸ் டே.